வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம மெல்டிங் கட்ஸில் தேன் மிட்டாய் எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 கப் அரிசி மாவு, 1 கப் எடுத்திங்கன்னா அதோட 1/4 பங்கு அளவு உளுந்து. ஸோ 1/4 கப் நான் உளுந்து எடுத்திருக்கேன். இதை நல்லா ஊற வச்சுருங்க, 2 மணி நேரம் ஊறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம இட்லிக்கு ஆட்டுற மாதிரி ஆட்டி எடுத்துட்டா போதும். நீங்கள் உப்பு எதுவும் சேர்க்க வேண்டாம். நான் கம்மியாக எடுக்கிறதுனால மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன். நிறைய எடுத்திங்கன்னா நீங்கள் கிரைண்டரில் போட்டுக்கலாம். இது மிக்சி ஜாரில் எடுத்துக்கோங்க. இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இட்லி தோசைக்கு நம்ம எப்பவும் மாவு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்க வேண்டாம். உப்பு மட்டும் சேர்க்க வேண்டாம். நல்லா அரையட்டும். தண்ணி அப்பப்போ சேர்த்துட்டா போதும். ரொம்ப நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம். அரைய நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி இருந்தால் போதும். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கிறேன். இதை எடுத்த மாவை நான் தனியாக எடுத்து வச்சிடுறேன். ஜீராக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் அரிசி மாவு, 1/4 கப் உளுந்து எடுத்தோம். அதுக்கு 1.5 கப் சர்க்கரை எடுத்துக்கிறோம். இதை ஒரு பேனில் போட்டு 1.5 கப் சர்க்கரைக்கு 3/4 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். சர்க்கரை நல்லா தண்ணியில் கரையட்டும். நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ ஒரு 3-4 நிமிஷம் அப்படியே விடுங்க. உங்களுக்கு அந்த பிசுபிசுப்பு தன்மை வரணும் சர்க்கரையில். அது மட்டும் வந்தால் போதும். கம்பி பதம் எதுவும் அவசியம் இல்லை. இப்போ பதம் வந்துருச்சு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக ஒட்டி மட்டும் வரும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அப்போ தான் பாகு நல்லா தேன் மிட்டாய்க்குள்ளே போகும். இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. நான் எடுத்து வச்சுருக்க மாவை 2ஆக பிரித்து ஒன்றில் ரெட் கலர் போட்டுக்கிறேன். ஆரஞ்சு கலர் வரதுக்காக. ஆரஞ்சு ரெட்ன்ற கலர் இது. இன்னொன்றில் எல்லோ கலர், லெமன் எல்லோ கலர் சேர்த்துக்கிறேன். ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதில் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். இது எதுக்கு அப்படின்னா பொரிஞ்சு வரும்போது நல்லா பெருசாக வரும், அதுக்காக. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சோடா உப்பு மட்டும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் மாவோட ஈவனாக. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நான் வச்சுக்கிறேன். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. எல்லோ கலர் ஃபுட் கலர் போட்ட மாவும், ஆரஞ்சு ரெட் போட்ட ஃபுட் கலர் மாவும். ஆரஞ்சு மிட்டாய் தான் நம்ம அதிகமாக பார்த்துருப்போம். இப்போ ஒரு பேனில் நான் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கிறேன். சூடு பண்ணிவிட்டு ஆரஞ்சு ஃபுட் கலர் போட்ட மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன உருண்டையாக தண்ணி தொட்டு போட்டுக்கிறேன். கையில் தண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உருண்டைகள் ஒட்டாமல் வரும் கையில். நல்லா வேகட்டும். பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து கலர் மாறி வந்துருக்கு, கொஞ்சம் டார்க் கலராக. அப்போ நீங்கள் எடுத்துக்கலாம். சூடு மிதமான சூடு வச்சுக்கோங்க. ரொம்ப ஹீட் வைக்க வேண்டாம், ரொம்ப சிம்லையும் வைக்க வேண்டாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் எடுத்து வச்சுருக்க பாகில் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பாகோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஊறுறதுக்கு டைம் எடுக்கும். நல்லா கரண்டி வச்சு அந்த ஜீராவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா ஊறட்டும். அதே மாதிரி எல்லோ கலரையும் போட்டு எடுத்துக்கிறேன். இதையும் நீங்கள் ஜீராவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூடு எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் போட்டதோட அந்த எண்ணெயிலேருந்து நம்ம போட்ட உருண்டைகள் எந்திரிச்சு வர மாதிரி இருக்கணும். இதையும் நல்லா ஜீராவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நமக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதை மூடி நல்லா ஊற வைங்க. 1 மணி நேரம் ஊறட்டும். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஜூஸியான தேன் மிட்டாய் நம்ம கிடைச்சிடும். பார்த்தாலே தெரியும். கண்டிப்பாக இது உங்களோட குழந்தை பருவத்தை ஞாபகப்படுத்துன்றதை நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறோம். இதை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.